தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்து எப்படி நடத்தி கொண்டு போவாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். ஆனால் அவ்வளவு அன்பு செலுத்தின தகப்பனை விட்டு சீக்கிரமாய் விலகி போனார்கள். அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் உணராமல் போனார்கள். இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தகப்பனை போல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய நடத்துதலையும் அவருடைய கிருபையும் உணராதபடிக்கு, அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வரும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஒரு தகப்பனை போல நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்க. தோள் மீது நீங்க சுமந்தீங்க. உங்களுடைய செட்டைகளின் மறைவில் அவங்களை பாதுகாத்தீங்க. ஆனால் அவர்கள் அதை விட்டு சீக்கிரமாய் விலகி போனார்கள். அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆண்டவரே, அப்பா, அன்பாய் நடத்துகிற தகப்பனாகிய உம்முடைய அன்பை விட்டும் உம்முடைய கிருபையை விட்டும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை விட்டும் ஆண்டவரே உம்முடைய அழைப்பை விட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஓடக்கூடாது. சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரட்சிக்கிறவர் நீர்தான் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற அன்பான தகப்பன் என்பதை அறிந்து கொண்டு உன் பக்கமாய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படி இளைய மகன் ஆண்டவரே திரும்பவும் தகப்பனிடத்துல போனானோ அதே போல ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே பாவத்துக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் போனவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்து ஆண்டவரே தேவனுடைய அன்பையும் கிருபையும் ஆண்டவரே அவருடைய நடத்துதலையும் புரிந்து கொண்டு சுவாமி உமக்கென்று நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்குள் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.